தர்மசாஸ்தா மரணம் அடைஞ்ச இடமான சித்தன்னவாசல்ல குகைக்குள்ள 3 சிலைகள் இருக்கு. அதுலயும் இந்த ஆசீவகத்துல வண்ண கோட்பாடு அப்ப இருந்திருக்கு. அதாவது கருப்பு, நீலம், பச்சை, செம்மை இது எல்லாற்றையுமே கடந்து கலிவன் பிறப்பு, அதாவது பரம சுக்ல நிலையை அடைஞ்சவர்கள் இந்த மூவர் தான். இதுல நடுவுல இருக்கிறவர் வேளிர் மரபுல பிறந்த சிற்றரசரா வாழ்ந்து துறவியான அரப்பெயர் சாத்தன், அதாவது தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது நபர் கிராமங்கள்ல பூரணம் பொற்களை அப்படின்ற இரு மனைவியரோடு அருள்பாலிக்கிற பூரண ஐயனார் அப்படின்னும், மூன்றாவதா இருக்கிறவர் அடைக்கலம் காத்த ஐயனார், அதாவது பாண்டிய மன்னரோட படைத்தளபதியா இருந்து துறவியானவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆசீவகம் தாக்கப்பட்டப்ப ஓவியம் சிதைக்கப்பட்டுச்சு. இப்பயும் மலையடிவாரத்தில் இந்த 3 ஐயனாருக்குமே தானே கோயில்கள் கட்டி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆசீவகத்தோட வண்ணக்கோட்பாடு படிநிலையோட குறியீடு தான் இந்த 18 படிகள். அந்த அடையாளத்தை முன்னாடி ஆசீவக தலமா இருந்த திருச்சி திருவள்ளரை, மதுரை அழகர் கோயில்